எம் துரைராஜன், திருச்சியிலேருந்து வரேன். பொது சிவில் சட்டத்தை பற்றி நான் கேட்குறேன். இந்த மாதிரி ஏற்கனவே வந்து ராஜீவ்காந்தி பேரில் வந்து சைகிராபானு நினைக்கிறேன், அவங்க வந்து ஒரு கேஸ் போட்டாங்க. சாபானு அவங்க கேஸ் போட்டாங்க, இந்த மாதிரி எனக்கு ஜீவனாம்சம் வேணும்னு சொல்லி. அது மாதிரி சுப்ரீம் கோர்ட்ல வந்து இந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னுச்சு. அதுக்கப்புறம் ராஜீவ்காந்தி வந்து இல்ல தேவையில்லை, இஸ்லாத் பிரகாரம் அவங்களே இது பண்ணிட்டு அப்படின்னாங்க. இப்ப ரீசனா வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா போட்டிருக்காங்க, ஒரு முஸ்லீம் சகோதரி வந்து பழையபடியும் வந்து இந்த மாதிரி எனக்கு ஜீவனாம்சம் வேணும்னு கேட்டிருக்காங்க. கோர்ட் வந்து அது ஏற்றிருக்கு, இன்னும் வந்து விசாரணைக்கு ஏற்படுத்தலைன்னா. ஏன் காலங்கள் மாறிட்டு இருக்கு, இன்றைய சூழ்நிலை காலங்கள் மாறிட்டு இருக்கு. டிவியே பார்க்க கூடாதுன்னு சொல்லி இஸ்லாத்திலையும் ஒரு இது இருக்கு. இப்படிதான் உடை இருக்கணும், இப்படிதான் வாழணும் அப்படின்லாம் இருக்கு. ஆனா இன்றைக்கு இருக்கிற ஜெனரேஷன்லாம் அந்த மாதிரி பின்பற்ற முடியல. ஏன் மாறக்கூடாது? கேள்வி என்ன, டிவி பார்க்க கூடாதுங்கிறதா அல்லது டிவி பார்க்க கூடாதுன்னு சொல்ல, பற்றி உள்ள இந்த மாதிரி சில வீட்டுல எல்லாம் இன்னைக்கு இஸ்லாமிய சகோதர வீட்டுல வந்து டிவி கூட இல்ல. இன்னைக்கு காயல்பட்டினம் சைட்லாம் பாத்தீங்கன்னா சில முஸ்லீம் சகோதர வீட்டுல டிவி கிடையாது. அது பார்க்க கூடாதுங்கிறாங்க, சினிமாவுக்கு பார்க்க கூடாது. ரெண்டு கேள்வி கேட்டிருக்கீங்களா, எதை சொல்ல? முதல்ல வந்து சாப்பாடு மேட்ருன்னு சொன்னீங்க, ரெண்டாவது டிவி. ரெண்டு கேள்வி இல்ல, இப்படி எல்லாம் இருக்கு, மாற்றங்கள்லாம் மாறி அது துணையா சேர்த்துக்கிறோம். என்ன சரி, ஒரு கேள்வியை வச்சுக்கிறோம். அதாவது அந்த ஷாபானுடைய வழக்கு இருக்கு பாருங்களேன், அந்த வழக்குக்கு நான் சொன்ன உரையிலேயே விளக்கம் இருக்குது. நான் சொன்ன ஏற்கனவே, நான் சும்மா சொல்லல, இதான் அரசியல் சாசனம் புக்கு. இந்த அரசியல் சாசன புக்கில் வந்து ஏஎஸ் நடராஜன்கிறவர் தமிழாக்கம் பண்ணியிருக்கிறாரு. எனக்கு தமிழ் தான் தெரியும், அதையும் சொல்லிக்கிறேன். அதில் என்ன பண்ணுதுன்னா, 4ஆம் பாகம் கொள்கை விளக்கம், 4ஆம் பாகம் கொள்கை விளக்கம் இருக்குது. அந்த கொள்கை விளக்கத்தில் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த பகுதியில் விதிக்கப்பட்டவற்றை, இந்த பகுதியில் விதிக்கப்பட்டவற்றை எந்த நீதிமன்றத்தின் மூலமாகவும் வலியுறுத்த முடியாது. இந்த பகுதியில் விதிக்கப்பட்டவற்றை எந்த 37வது பிரிவுல எந்த நீதிமன்றத்தின் மூலமாகவும் வலியுறுத்த முடியாது. ஆனால் விதிக்கப்பட்டுள்ள கொள்கைகள் அனைத்தும் நாட்டின் ஆட்சி முறைக்கு அடிப்படையானவைகளாகும். சட்டங்களை இயற்றும் போது இத்தகைய அடிப்படை கொள்கைகளை பயன்படுத்த வேண்டியது அரசின் கடமையாகும். அரசின் பக்கம் தான் இது சுமத்தப்பட்டிருக்கு. நீதிமன்றம் வலியுறுத்த முடியாதுன்னு சொல்லியாச்சு. சொல்லிவிட்டு தான் 44வது பிரிவு வருது. எப்படி வருதுன்னா, குடிமக்கள் அனைவருக்கும் ஒரே சீரான உரிமையியல் சட்டத்தை இந்தியா முழுவதிலும் அமல் செய்யப்படுவதற்கான முயற்சிகளை அரசு எடுக்க வேண்டும். அரசியல் சாசனம் சொல்லுது அரசு எடுக்கணும். நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லுது. அதுல போய் நீதிமன்றம் தலையிடும் பொழுதுதான் விவகாரம் வருது. சுப்ரீம் கோர்ட்டாவே இருக்கட்டும், சந்திரசூட்டாவே இருக்கட்டும், அவருக்கு அரசியல் சாசனம் அனுமதி கொடுத்திருக்குதா? நீ தலையிடாதேன்னு சொல்லி இருக்கும் பொழுது அவர் தலையிடுறாரு. நீங்க சட்டத்தை முதல்ல திருத்துங்க, அரசியல் சாசன சட்டத்தை திருத்தி போட்டு இது கட்டாயம்னு சொன்ன பிறகு கொண்டு வாங்க. அரசியல் சாசனத்தை மதிக்கக்கூடிய சட்டமேதைகளாக இருந்தால் சந்திரசூட்டு அளித்த தீர்ப்பை வந்து நம்ம ஏத்துக்கிற முடியாது. அப்ப அரசியல் சாசனத்தில் உள்ளதுக்கு எதிராகவே தீர்ப்பளிக்கிறாரு என்ற அடிப்படையில தான் அது வந்து மறுக்கப்படுது. அது போக ஒரு விஷயத்தை நீங்க பார்க்கணும். இந்த சாபானுடைய மேற்று ஏன் எடுக்கப்படுதுன்னு கேட்டா, விவாகரத்து பண்ணியாச்சு. விவாகரத்து பண்ணின உடனே பாதிப்பு ஆளாகிறது பெண்ணு தான். அதாவது நீதிமன்றத்தை அணுகி விவாகரத்து வாங்கினாலும் சரி, நீங்களாக விவாகரத்து வாங்கிட்டாலும் சரி, பாதிப்பு அதிகம் யாருக்குன்னு கேட்டா பெண்களுக்கு தான். இதை யாரும் மறுக்க இயலாது. உடல் ரீதியாகவே அவர்கள் குழந்தைகள் பெற்று ஒரு தளர்வான நிலைக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னா அவர்களுக்கு ஆணுக்கு கிடைக்கிறது மாதிரி எளிதாக இன்னொரு வாழ்க்கை கிடைக்காது. அது யதார்த்தம் தான். கிடைக்கணும்ன்றது ஆசையா இருந்தாலும் நடைமுறையில வந்து கிடைக்கிறது இல்லை, பாதிப்பு ஏற்படுறது நெசம். அதுக்காக வேண்டி நம்ம நாட்டில் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு கேட்டா, விவாகரத்து செய்யப்பட்ட பெண்ணுக்கு புருஷங்காரன் ஜீவனாம்சம் கொடுக்கணும். இதான் விஷயம். புருஷங்காரன் விவாகரத்து பண்ணிட்டீங்கள, உன் வசதிக்கு தகுந்தவாறு நீ ஜீவனாம்சம் கொடு பெண்ணுக்குங்கிறாங்க. சரி, இது முஸ்லீமா இருந்தால் இல்ல, இதான் விவகாரம். இதுலதான் பெண்கள் பாதிக்கப்படுறதாக பிரச்சனை வருது. விளக்க வேண்டியிருக்கு, ஜீவனாம்சத்தை கொஞ்சம் விளக்க வேண்டியிருக்கு. அப்ப ஜீவனாம்சம் கொடுன்னு சொல்றாங்க. இஸ்லாம் ஜீவனாம்சம் ஏன் கொடுக்க வேணாம்னு சொல்றதுங்க ரெண்டாவது வச்சுக்கிறோம். நம்ம நாட்டில் அல்ல உலகத்தில் உள்ள பல நாடுகள்ல இந்த ஜீவனாம்சம் கொடுக்க சொல்றாங்கல்ல, அதனுடைய கண்டிஷன் என்னன்னு கேட்டா, அந்த பெண் இன்னொரு கல்யாணம் பண்ற வரைக்கும் ஜீவனாம்சம் கொடுக்கணும். இப்ப நான் வந்து என் மனைவி விவாகரத்து பண்ணிட்டேன்னா எது வரைக்கும் அவளுக்கு நான் கொடுக்கணும்னு கேட்டா, அவ வேறொரு மேரேஜ் பண்ற வரைக்கும் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கணும், அல்லது அவளோ நானோ சாவுற வரைக்கும் கொடுக்கணும்.
அவன் செத்துட்டாலும் கொடுக்க வேண்டியது இல்லை, நான் செத்துட்டாலும் கொடுக்க முடியாது. அதே அவ வேற ஒரு மேரேஜ் பண்ணிட்டாள்னு சொன்னா அப்பவும் கொடுக்க வேண்டியது இல்லை. இது இல்லாத நேரங்கள்ல ஜீவனாம்சம் கொடுங்க என்று நாட்டில் உள்ள சட்டம் சொல்லுது. சரி, இந்த ஜீவனாம்சம் கொடுங்க என்று சொல்வது நடைமுறையில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஜீவனாம்சத்தை வாங்கியவர்கள் 100க்கு 5 கூட தர மாட்டாங்க. அந்த ஜீவனாம்சம் வாங்குவதற்காக உழைச்சியே அவங்களுடைய கால் தேய்மே தவிர ஜீவனாம்சம்ங்கிற தீர்ப்பை வாங்கின பிறகு ஜீவனாம்சம் வாங்காதவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நடைமுறைக்கு சாத்தியம் ஆகாது. ஏன் ஆகாதுன்னு கேட்டா, இவன் கொடுக்கிறவன் நினைச்சான்னு சொன்னா கொடுக்காம இருக்கலாம், எந்த கோர்ட் உத்தரவு போட்டாலும் கொடுக்காம இருக்கலாம். என்ன மாதிரியான நான் கேட்கிறேன், நம்ம நாட்டில் சுங்க இலாக்கா இருக்குது, வருமான வரித்துறை இருக்குது, இவ்வளவுக்கும் தண்ணி காட்டிக்கிட்டு ஒண்ணும் இல்லாம படிக்காத ஒருத்தன் என்ன செய்யறான், வியாபாரம் பண்றான். பாக்குறீங்க, இவன் சேல் டாக்ஸுக்கு தண்ணி காட்டுறான், இன்கம் டாக்ஸுக்கு தண்ணி காட்டுறான், எல்லாத்துக்கும் தண்ணி காட்டிட்டு பண்ணிட்டு போயிடுறான். அப்ப நம்ம சாதாரணமா நம்ம அதிகார வர்க்கத்தை ஏமாத்த முடியும் போது ஒரு பெண்ணை ஏமாத்துறது ஒரு அப்பாவி பெண்ணை ஏமாத்துறது பெரிய கஷ்டமானது இல்லை. இவன் என்ன பண்றான், விவாகரத்து ஆன உடனே கொடுக்க கூடாதுன்னு நினைச்சாண்டு வைங்க, இவன் தன் பேர்ல எதுவும் இல்லாம ஆக்கிக்கிடுவான். கோர்ட்டுக்கு போனா இருந்தா தான் கொடுக்க சொல்லணும், இல்லைன்னா இல்லைன்றான், வருமானமே இல்லைன்றான், மஞ்சள் நோட்டீஸ் விட்டுட்டு போயிருவான். அந்த மாதிரி எல்லாம் அந்த ஓட்டைகள் இருக்கிறதுனால பெரும்பாலான அவனா விரும்பி கொடுத்தா கொடுக்க முடியுது, கொடுக்க முடியாது நினைச்சாண்டு வைங்க கொடுக்க முடிகிறது இல்ல. இதுதான் இன்னைக்கு நடைமுறையில உள்ளது. இந்த ஜீவனாம்சம் கொடுன்னு உத்தரவு போடுறதுனால வாங்கினவங்க எத்தனை பேர் இல்ல, வாங்க முடியறது இல்ல. அதை வாங்குறதுக்கு அலைஞ்சு கஷ்டப்பட்டு இருக்கிற காட்சியை தான் நம்ம பார்க்கிறோம். இதை முதல்ல விளங்கிக்கணும். ரெண்டாவது பார்க்கணும், ஜீவனாம்சம் கொடுக்கிறது என்பது ஒரு பெண்ணு தனக்கு நிரந்தர பாதுகாப்பான வழிமுறையை தேர்ந்தெடுப்பதிலிருந்து தடுக்குது. அவ இன்னொரு கல்யாணம் பண்ற வரைக்கும் இந்த ஜீவனாம்சம் சொல்றான். அவ என்ன நினைக்கிறான்னு கேட்டா, நம்ம இன்னொரு கல்யாணம் பண்ணக்கூடாது, இவங்கிட்ட வாங்கிட்டு இருக்கிற காலமெல்லாம் இன்னொரு கல்யாணம் பண்ணணுங்கிற ஒரு நிலையை இன்னொரு கட்டுப்பாடத்துக்கு போடுறதுக்கு பதிலா கல்யாணமும் பண்ணாம இவங்கிட்ட இருந்து ஜீவனாம்சத்தை வாங்கி கொண்டு நம்ம சுதந்திர பறவையாக எப்படி வேணாலும் போகலாம் என்ற ஒரு மனநிலையை இன்றைக்கு பெண்களுக்கு கொடுக்கறதுக்கு காரணமா இருக்குது. இஸ்லாம் என்ன எங்களுக்கு சொல்லுதுன்னு கேட்டா, இந்த ஜீவனாம்சம் காரியம் முடிஞ்சா ஏமாத்திடுவான். சில விஷயங்களுக்கு முன்னாடியே காசை வாங்கிட்டு தான் விடணும், சில விஷயங்களுக்கு ஜாமான வாங்கிட்டு காசு வாங்குவாங்க, சில விஷயங்களுக்கு முதல்ல காசு சினிமா கூட்ட வரைக்கும் நீங்க பார்த்துட்டு போகும்போது காசு கொடுங்கன்னா படம் நல்லா இல்லாட்டி கொடுக்க மாட்டான், பார்த்துட்டு போகும் படம் நல்லா இருந்து தான் கொடுப்பான். முதல்ல வாங்கிட்டதுக்கு விடுறான். அப்படி ஏமாத்தப்படக்கூடிய விஷயங்கள் அப்படிதான் செய்யணும். முதல்ல வாங்கிட்டு காசை கொடுத்து வாங்கிட்டு உள்ள போ, குடிச்சாலும் அந்த காசு எனக்கு தான், பிடிக்காட்டாலும் அந்த காசு எனக்கு தான் அப்படின்னு சொல்லி டிக்கெட் வாங்கிட்டு உள்ள விடுறான் பாருங்க. அந்த மாதிரி தான் திருமண வாழ்க்கையில வச்சுக்கணும். இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இவன் அனுபவிக்கிற வரைக்கும் ஆம்பளை ஒரு பேச்சு பேசுவான், அனுபவிச்சவனு வேற பேச்சு பேசுவான். இவனை நம்பாத, முதல்லயே பெருந்தொகையை வாங்கிக்க. இஸ்லாம் என்ன, கல்யாணம் பண்றியா 5 லட்சம் ரூபாய் கொடுக்குறியா, உன்னை நம்பி நான் வர்றேன்ல, நீ அம்பொன்னு விட்டுட்டு போயிடலாம்ல, 5 லட்சம் ரூபாய் கொடுப்பியா 2 லட்சம் ரூபாய் கொடுப்பியான்னு சொல்லி அட்வான்ஸா ஜீவனாம்சத்தை வாங்கி வச்சு ஏமாறாதீங்க, வாங்கி வச்சுக்கிறீங்க. அப்படி கேளுங்க. எல்லாரும் டிமாண்ட் பண்ணக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டீங்கன்னா ஆம்பளை கொடுக்கத்தான் செய்வான். இவனுக்கு பெண் துணை இல்லாமல் வாழ முடியாது, ஆம்பளைக்கு இது தேவை. நீங்க சீப்பா கிடைக்கிறதுனாலதான் அவனுக்கு வரதட்சணை கேட்கிற நிலைமைக்கு ஆகுது. சீப்பா நீங்களா போய்க்கிறீங்க. நான் 10,000 ரூபாய்க்கு பேசிட்டு வந்திருப்பேன், இன்னொருத்தன் வந்துகிட்டு என் மகளை கட்டிக்க 15 தர்றாங்கிறான். அதை சரின்னு வரும்போது இன்னொருத்தன் வர்றான் 25 தரம் கட்டிக்கிறியாங்கிறான். அப்ப நீங்கள் பெண்களை சீப்பா ஆக்குற காரணத்தினால பெண்ணை பெற்றவர்கள் அவனுக்கு அந்த மாதிரியான ஒரு சான்ஸ் இருக்குது. எல்லாரும் உறுதியான ஒரு முடிவு எடுங்க. முதல்ல எண்ணிவை வாங்கக்கூடாது இஸ்லாம் சொல்லுது. மகருன்னு சொல்லுத. சவுதி அரேபியாலும் கல்யாணம் பண்றாங்க 5 லட்சம் ரியால் வச்சிருக்கணும். 5 லட்சம் ரியால்னா 55 லட்சம் ரூபாய் இந்திய ரூபாய்க்கு. 5 லட்சம் ரியால் இல்லாம சவுதியில பேசவே முடியாது. பொண்ணு பேச போறதா இருந்தா 55 லட்சம் ரூபாய் இந்திய ரூபாய் கையில வச்சுக்கிட்டு தான் பொண்ணு கேட்டு போகணும். அது மாதிரி ஆண் குமர்கள் தேங்கி கிடக்குது அந்த நாட்டுல. நம்ம நாட்டுல பெண் குமர்கள் தேங்கி கிடக்கிற மாதிரி சவுதி அரேபியாவில எல்லாம் வீட்டுக்கு வீடு ஆம்பளை கூடல 4-5 நிக்குது. நெருப்புல மடியில கட்டின மாதிரி கவலைப்பட்டு இருக்காங்க. இந்த பிள்ளை கல்யாணம் ஆக மாட்டேங்குது, கல்யாணம் கெட்டு போயிட்டா என்ன பண்றதுன்னு சொல்லி ஆம்பளை பிள்ளைகள் கவலைப்படுறாங்க. கடைசியில கவர்மெண்ட் என்ன பண்றான், அவன் மானியம் கொடுக்கறான். கல்யாண மானியம் எழுதி போட்டா உடனே கிடைக்கும். இந்த 55 லட்சம் வாங்கிட்டு கல்யாணம் பண்றான் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் 5 லட்சம் ரியால் மானியம் கொடுத்து அந்த ஆண் குமர்களை கரை சேர்த்துக்கிட்டு இருக்கிறான். அந்த மாதிரியான கேரண்டியான ஒரு உத்தரவாதத்தை பெண்கள் வாங்கணும். நாங்க போதிச்சுக்கிட்டு இருக்கோம். எங்க பெண்கள் ஏமாற்றப்படுறாங்க. ஜமாத்துகள்ல ஒழுங்கா அந்த மகரை வாங்கி கொடுக்கறது இல்ல. 101 வாங்குறாங்க, 1001 வாங்குறாங்க. நான் அதெல்லாம் இல்லைன்னா நான் மறுக்கல.
நாங்க விழிப்புணர்வு ஊட்டிக்கிட்டு இருக்கிறோம். பெண்ணை பெற்றவங்கள்ட்ட ஜமாத்துகள் என்ன பண்ணணும், 1 லட்சம் 50,000 1.5 லட்சம்னு சொல்லி மகரை எழுதணும். நாளைக்கு இவன் மறுத்தா கூட அந்த 1.5 லட்சத்தை வாங்கி கொடுக்கணும். இவன் வாங்குற ஜீவனாம்சத்தை விட அது கேரண்டியானது, உறுதியானது, அதிக மதிப்புடையது. 100 ரூபாய் மாசத்துக்கு வாங்குறதுக்காக வேண்டி கோர்ட்டுப்படி ஏறதை விட இது நல்லது. கொடுக்கலன்னா கூட அவனை ஜெயில வைக்கிறதுக்கு நம்ம தான் மவுண்ட் கட்டணும். சிவில் மேட்ரு. பணம் தரலன்னு சொன்னா ஜெயில வச்சு பாக்குறா இருந்தா கூட ஜெயிலுக்கு நம்ம பணம் கட்டணும், அவனை ஜெயில வைக்கிறா இருந்தா. இது ஒரு வெத்து உத்தரவுன்னு நாங்க சொல்றோம். ஜீவனாம்சத்தை அட்வான்ஸா வாங்குங்க, எல்லாரும் முன்கூட்டியே வாங்குங்க. ஜமாத்துகள் முன்னாடி அதை வாங்கி கொடுங்க. பெண்களுக்கு 1 லட்சம் 2 லட்சம் வாங்கி கொடுக்க ஏற்பாடு செய்யுங்க பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது வெற்றி அடையுமையானால் இந்த குழப்பம் வராது. அது போக இது சகோதரர் எதுக்கு இதை சொல்றாருன்னு கேட்டா, எல்லாத்திலையும் பிற்போக்குத்தனமா இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. அதனுடைய வெளிப்பாடுதான் டிவி கூட வச்சுக்கிறது இல்ல. இது மாதிரி இதை எதிர்க்கிறீங்க, டிவி வச்சுக்கிற மாட்டேங்கிறீங்க, டிவி பார்க்க கூடாதுங்கிறீங்க என்பதே இப்படி நைஸா 2 in 1 மாதிரி சேர்த்து விட்டாரு. ஒரு கேள்வியில 2 கேள்வி. ஆனா ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறேன்னு, டிவி வச்சுக்கிற கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லவே இல்லை. சொன்னா நாங்க டிவில ஒளிபரப்புறோம். இத இந்த நிகழ்ச்சிய டிவியில ஒளிபரப்பத்தான் எடுக்கப்படுது, இதுவே ஒளிபரப்பப்பட போகுது. இதை பார்த்துட்டு தான் நீங்களும் நிறைய பேர் வந்திருக்கிறீங்கன்னா டிவியவா இஸ்லாம் இருக்குது? இல்ல. டிவிங்கிறது ஒரு அற்புதமான மீடியா, அழகான மீடியா. இதை கொண்டு ஒரு பெரிய யுகப்புரட்சியை நடத்தி காட்டலாம். அவ்வளவு அழகான மீடியா தகுதி இல்லாத ஒரு கையில மாட்டிக்கிட்டு நாசமாகிட்டு இருக்கு. அது நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்குது. இந்த டிவிங்கிற மீடியாவை பயன்படுத்தி எழுத்தறிவற்றவர்களை எல்லாம் 10 நாள்ல எழுத்தறிவு உள்ளவர்களை ஆக்க முடியும். அறிவொளி இயக்கம்லாம் தேவையில்லை. அவர்கள் மாத்திரம் ஒத்துழைத்தார்களே ஆனால் இந்த டிவியில சினிமா கச்சடா, இந்த மெகா தொடர்லாம் ஒழிச்சுப்புட்டு அறிவை வளர்ப்பதற்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னா எவ்வளவோ பொருளாதார மிச்சம் அடையும், எங்கேயோ போய் நிற்கும். அங்க எல்லாம் மேலை நாடுகள்ல எல்லாம் ஒரு வானொலி பெட்டி தயாரிக்கிறது எப்படி, கம்ப்யூட்டர் அசம்பிள் பண்றது எப்படி என்பதையெல்லாம் டிவி வழியாக சொல்லி கொடுத்து சீனாவுல குடிசை தொழிலா போச்சு. இன்னைக்கு சீனாவுக்கு போனீங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள எல்லாருமே டிவி ரெடி பண்ணுவான், ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள எல்லாருமே கால்குலேட்டர் தயார் பண்ணுவான், ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள எல்லாருமே கையில கட்டிக்கிற வாட்சியை ரெடி பண்ணுவான். அவனுக்கு வரி கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அவன் பிளாட்பாரத்துல போட்டு டிவி விற்கிறான். இங்கேயும் வந்துட்டான். இப்ப இந்த போட்டிருக்கான், இதே இன்னைக்கு திருச்சியில போட்டிருக்கான் பொருட்காட்சியில சீனா பொருள் இறக்குமதின்னு சொல்லி. நீங்க போய் பாருங்க, இங்க 2000 ரூபாய் சொல்லக்கூடிய பொருளை 300 ரூபாய்க்கு விற்கிறான். ஏன் விற்கிறான்? அந்த சீனாவுடைய கவர்மெண்ட் அந்த மீடியாவை அழகா பயன்படுத்தி வீட்டுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு ஒவ்வொருத்தனும் அந்த தொழிலை கத்துக்கிறதுக்கு அளவுக்கு அவனை எஜுகேட் பண்ணி, நீ 2000 ரூபாயில தயாரிக்கிற பொருளை 300 ரூபாய்க்கு இந்தியாவோட போட்டி போட்டு நம்மளுக்கு செருப்படி கொடுத்திருக்கானே. அதுக்கு என்ன காரணம்? அந்த மீடியா காரணம், டிவிங்கிற மீடியா காரணம். இவன் தொப்புள் ஆம்புலன்ஸ் போடுறத காட்டுறானே தவிர நாட்டு மக்களுக்கு உருப்படியா என்ன காட்டுறான்? விரசமான பாடல்கள், ஆணும் பெண்ணு கட்டி பிடிக்கிற காட்சிகள், ரெட்ட அர்த்தம் உள்ள நடவடிக்கைகள், ஓடி போற சமாச்சாரங்கள், படுக்கை அறை, இதுகள்லாம் காட்டினா நம்ம எங்க முன்னுக்கு வர்றது? கடைசியில பாருங்க, சீனாக்காரன் மறு காலனி ஆதிக்கம் வரப்போகுது. அவன் நம்மளை பிடிச்சிக்கிற போறான் பாருங்க. எல்லாம் தலையில துண்டு போட்டு உட்கார வச்சுட்டாங்க. வைக்கிறாங்க. நம்ம நாட்டுல இந்த மாதிரி சிடி இருக்கு, 150 ரூபா 100 ரூபாங்கிறாங்க. அவன் என்னடான்னா சிடியை கொண்டாந்து 30 ரூபா 40 ரூபா வாங்குறான். சிடி டிஸ்க் சிடிங்கிறாங்கல்ல, காம்பேக்ட் டிஸ்க், அது 30 ரூபா 40 ரூபாய்க்கு விற்கிறான். அப்ப எங்க போயிட்டு இருக்கு காலம்? அதனால மீடியாவை இஸ்லாம் மறுக்கல, கெட்டதுக்கு யூஸ் ஆகுது. ஒன்னும் உருப்படி இல்லாத உட்காந்துக்கிட்டு அழுக தொடர் உட்காந்துட்டு பொம்பளை எல்லாம் உட்கார வச்சு சோத்த அடுப்புல போட்டு குழஞ்சு போறேன்னு தெரியாம அதை உட்காந்து அழுக வச்சு தான் நடந்துகிட்டு இருக்கிற காட்சியை பார்க்கணும். ஆம்பளையை தூண்டுறதுக்காக வேண்டி மிட் நைட்ல இருந்து எத்தனை சேனல் பாத்தீங்களா? மிட் நைட் ஷோவா, பேஷன் டிவிங்கிறான், இந்த இளவு டிவி, என்னென்னமோ நம்மளை கெடுத்து நாசமாக்கிட்டு இருக்கு. அதனால நல்லதை பார்க்கலாம், கெட்டதை பார்க்க கூடாது. கெட்டது அதிகமா இருக்கனால கொஞ்சம் கண்ட்ரோலா இருங்கன்னு இஸ்லாம் சொல்லுது. நல்லதுகளா தேடி பிடிச்சு பாருங்க, பார்க்கவே செய்யாதுன்னு சொல்ல. ESPN பார்க்க கூடாதுன்னு சொல்றோமா? ஸ்போர்ட்ஸ் பாருங்களேன், நல்ல நல்ல நிகழ்ச்சிகளை பாருங்களேன், நேருக்கு நேர் பாருங்க, அது மாதிரியான பேட்டிகளை பாருங்க. இதுதான், வேற ஒண்ணு. நம்ம நாட்டுல டிவியில கத்து தர்றது சமையலை தவிர ஒண்ணு கத்துற மாட்டேங்கிறான். அதிகபட்சமா கற்று தர்றதுன்னு ஒண்ணு வச்சுக்கிட்டீங்கன்னா சோறாக்குறது எப்படி, பூரி போடுறது எப்படின்னு இதான் சொல்லி தர்றானே தவிர அறிவியல் ரீதியாக அது தேவை, அது கெட்டது இல்ல. அது மாதிரி எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கலாமே. அது மாதிரி எவ்வளவு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கலாம், அதுக்கு யூஸ் பண்றது. அதான் இஸ்லாத்து நிலைப்பாடு. நம்பர் 4.